ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். நீங்க தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் கண்டிப்பா வீடியோ பார்க்கவே வந்திருப்பீங்க. ஆமாங்க, என்னோட சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர் 3000 மணி நேரத்துக்கு மேல வாட்ச் ஹவர் இருக்குது. இருந்தாலுமே என்னால மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சேனல்ல கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அந்த வார்னிங் இருக்கிறதுனால தான் என்னால அப்ளை பண்ண முடியல. என்னோட சேனலுக்கு எப்படி வார்னிங் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்றேங்க. நம்ம வீட்ல சேவல் வளர்க்குறது உங்களுக்கு தெரியும். அந்த சேவல் வந்து நம்ம துன்புறுத்துற மாதிரி வீடியோஸ்ல எதுவுமே காட்டல. இருந்தாலும் என்னோட தம்ப்நெயில்ல அந்த வீடியோவை போட்டிருக்கேன். அதுதான் இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு வந்து 23/10/2024 யூடியூப் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயிலில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். வீடியோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த தப்பை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இது வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எனக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா அந்த மெயிலை பார்க்கவே இல்லை. 14/11/2024 அன்னைக்கு தான் அந்த மெயிலை நான் பார்க்குறேன். பார்த்ததுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மெயிலில் வந்து என்ன வந்திருந்துச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வைலண்ட் ஆர் கிராஃபிக் கண்டென்ட் பாலிசி அப்படின்ட்டு தான் வந்துருந்துச்சு. உங்களுக்கு சைடில் இங்கே போடுறோம் பாருங்கள். அந்த மாதிரி வந்துருந்துச்சா, நான் உடனே பயந்துட்டு அடடா எப்படியும் நமக்கு இப்படி வந்துச்சு, நம்ம எந்த தப்பும் வீடியோக்குள்ளே பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் வந்து வீடியோவில் அந்த தப்பு எதுவுமே பண்ணலை. நான் வச்ச தம்ப்நெயில்ல தான் அந்த தப்பு வந்திருக்குன்ட்டு அவங்களே குறிப்பிட்டு தம்ப்நெயிலையும் போட்டிருந்தாங்க. அது எனக்கு தெரியாமல் நான் உடனே என்ன பண்ணிட்டேன், குடுகுடுன்னு போயிட்டு ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி அந்த தம்ப்நெயிலை நான் வந்து மாற்றாமல் டைட்டிலை மாற்றினதோட விடாமல் மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணி விட்டுட்டேன் யூடியூபுக்கு. அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தவறு. எனக்கு ஃபஸ்ட்டு இப்படி தாங்க மெயில் வந்துச்சு. இந்த மெயில் வந்தோடனே எனக்கு வார்னிங்லாம் எதுவுமே வரல. அந்த வீடியோவில் இருக்கிற தம்ப்நெயில் மட்டும் தான் டெலீட் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணிட்டேன். அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் தம்ப்நெயிலில் யூஸ் பண்ண வார்த்தை. அதை அவங்க வந்து குறிப்பிட்டு ப்ளூ கலரில் காட்டியிருக்காங்க. மறுபடியும் எதனா பிரச்சனை வரும்ன்ட்டு தான் நான் இப்போ அதை காட்டலை. நான் பிளர் பண்ணியிருக்க வார்த்தை தான் தம்ப்நெயிலாக வச்சது. அதை தான் வந்து யூடியூப் டீம் இந்த வார்த்தை நீங்கள் வச்சதுனால தான் உங்கள் தம்ப்நெயிலில் நாங்கள் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் மறுபடியும் அந்த கண்டென்ட்டை வைக்கலை. ஏன்னா மறுபடியும் எதனா வார்னிங் வந்துடும் இல்லை ஸ்ட்ரைக் வந்துடும்னு பயந்துட்டு. இந்த மெயிலை நான் தவறாக படிச்சுட்டு மறுபடியும் ரீஅப்பீல் பண்ணினதுக்கு அப்புறம் எனக்கு இப்படி ஒரு மெயில் அனுப்புனாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களோட சேனலை ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். இருந்தாலும் தம்ப்நெயிலில் வந்து வைலேஷன் அண்ட் கிராஃபிக் கண்டென்ட் பாலிசியை நீங்கள் மீறிட்டீங்க. அதனால் உங்கள் சேனலுக்கு நாங்கள் வந்து கம்யூனிட்டி கைட்லைன் வார்னிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்த அடுத்த செகண்டே வார்னிங்கும் சேர்ந்து வந்துட்டுங்க. என்னோட சேனலில் வார்னிங் வந்துடுச்சுங்க. அதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்காக பாலிசி ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை நான் அட்டன் பண்ணினேன். அதில் பார்த்தீங்கன்னா 7 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கும் எஸ்ஸா நோவா அப்படின்ட்டு நம்ம ரீப்ளை பண்ணணும். நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோமோ அதை வந்து இங்கே ஷோ பண்ணி காட்டுவாங்க. இதில் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், தப்பு பண்ணலைன்னா நோன்னு கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணுங்க. யூடியூப் டீம் கேட்ட 7 கொஸ்டினில் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேங்க. ஆன்சர் பண்ணினதுக்கு அப்புறம் உங்களோட ட்ரைனிங் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களோட வீடியோவில் வந்து வார்னிங் இருக்கிறத 90 நாளைக்கு அப்புறம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் உங்களோட சேனலில் மறுபடியும் எந்த வார்னிங்கும் இல்லைன்னா ஸ்ட்ரைக்கோ வராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு வார்னிங் இருக்குது. அதே மாதிரி நம்ம 90 நாளுக்குள்ளே வேறு எதனா தவறு செஞ்சிட்டோம்னா நம்ம சேனலில் மறுபடியும் வார்னிங் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்காக மாறிடுமா. அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கு நமக்கு வந்துடுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு எந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட முடியாது. அப்புறம் போஸ்ட்டு எதுவும் போட முடியாது. லைவ் ஆப்ஷன் வந்து நமக்கு ஓப்பனே ஆகாது. அதனால தான் உங்கள்கிட்ட நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 டைம் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் எதனா பிரச்சனை இருக்குதா, காப்பிரைட் சம்மந்தமாக கம்யூனிட்டி சம்மந்தமாக பிரச்சனை வருமா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. யூடியூப் வந்து ரிமூவ் தான் பண்ணுவாங்க. மறுபடியும் நம்ம அப்பீல் பண்ணோன்னா மட்டும்தான் நம்ம சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்காக இருந்தாலும் 90 நாளைக்கு அப்புறம் தான் அது ரிமூவ் ஆகும். அதே மாதிரி உங்கள் சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ இல்லைன்னா கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களோட வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க. நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பாலிசி ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது. அந்த வீடியோவில் எந்த தவறும் இல்லைனாலும் உங்களால் ரீஅப்பீல் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நான் வந்து பாலிசி ட்ரைனிங் அட்டன் பண்ணி 2 மாதம் ஆயிடுச்சுங்க.
பிப்ரவரி 12ஆம் தேதியோட என்னோட வார்னிங் வந்து முடியுது. நான் வந்து இப்போ எதுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வார்னிங் இருக்கிறதுனால தான் என்னால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியலை. ஆனால் யூடியூப் டீமில் வந்து வார்னிங் இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் இருந்தால் தான் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் யூடியூப்போட அப்டேட் இருக்குது. இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு. எதனாலன்னா, நான் ஏற்கனவே அப்படி தான் தேவையில்லாமல் ஒரு வேலையை பார்த்து விட்டு தான் இந்த அளவுக்கு வார்னிங் வந்துடுச்சு. மறுபடியும் நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் நம்மளோட சேனலில் அப்படின்ட்டு தான் பிப்ரவரி 12ஆம் தேதி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோவை நான் அப்லோடு பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் என்ன மாதிரி சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கீங்க. அவங்க யாருக்குமே வந்து இப்படி தான் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு வரும், இப்படி தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வரும் அப்படின்ட்டு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒயிட் ஸ்டுடியோவில் செக் பண்ணி பார்ப்பாங்க, இல்லைன்னா யூடியூப் சேனலில் செக் பண்ணி பார்ப்பாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து யூடியூப்பில் செக் பண்ணுறதை விட உங்களோட மெயிலை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்து மெயிலை செக் பண்ணாததுனால தான் எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அன்னைக்கே செக் பண்ணி அதை அன்னைக்கே சால்வ் பண்ணி இருந்தேன்னா எனக்கு வார்னிங்கே வந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து வீடியோவில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் வந்து யூடியூப் டீம் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் அப்பப்போ மெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்மள மாதிரி சின்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு 3000 மணி நேரங்கிறது சாதாரண விஷயமே இல்லைங்க. என்னோட 7 மாத உழைப்பு தான் இந்த 3000 மணி நேரம். அது வந்து ஒரு வார்னிங்னால என்னால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியலை அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 2 மாதம் முடிஞ்சிருச்சு, 1 மாதம் தான் இருக்குது. 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மெதுவாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ விட்டுட்டேன். ஏன்னா நம்மளோட சேனலுக்கு வர வாட்ச் அவர் 1 மணி நேரமாக இருந்தாலும் அது ரொம்ப வேல்யூடானதுங்க. அதை வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வார்னிங்கோ வந்துச்சுன்னா நம்மளால் மானிட்டேஷன் அப்ளை பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு நான் பண்ண தப்பை நீங்களும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு உங்கள் சேனலை வந்து சேஃபாக கொண்டுட்டு போங்க. இல்லைன்னா இந்த யூடியூப்பால் நமக்கு மன உளைச்சல் தான் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.